இதோ உங்கள் முன்னால் முதலிலே மண்ணிசைதான் இந்த மக்களை மகிழ்வித்தது என்று பேச மலர்விழி வாங்க. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தருமம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகள் ஓடும் மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்குமம் போட்டு வெற்றி பாதையை காட்டும். 1000 கண்கள் உடையவளே ஆதிசக்தி இவள் பெரியவளே. 1000 நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். எல்லாம் வல்ல இறையருளை வேண்டி இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு மன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற ஊட்டிமலை ரோஜாவாய் உலகாளும் ராஜாவாய் பாட்டரங்க கம்பனாய் பட்டிமன்ற கொம்பனாய் வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே, உன்னை பத்திரமா கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுறமா நான். நீங்க சாதாரண நடுவரே கிடையாது. ஏன் மசாலா போட்ட நடுவரேன்? எல்லா நடுவர்களும் சில நடுவர்கள் அடித்து பேசுவார்கள், சில நடுவர்கள் நடித்து பேசுவார்கள். ஆனால் பட்டிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னால் படித்து விட்டு பேசுற ஒரே நடுவர் நீங்க தான். மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி. வேற எதையும் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, உனக்கு அவ்வளோதான் கொடுத்தேன். நான் கொடுத்ததுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் தெருவழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, வேதாரண்யம் விளக்கழகு, மன்னார்குடி மதிலழகு, கும்பகோணம் கோயில் அழகு. நம்முடைய வேலூருக்கு ரசிகர்கள் தான் அழகு. அது மட்டுமல்ல, வேலூர் என்கின்ற பெயரே அழகு. ஏன் தெரியுமா? ஏன்? முருகப்பெருமானுடைய வேலை தாங்கி இருக்கின்ற ஊர் வேலூர் என்பதால் வேலூருக்கு மிக சிறப்பு இருக்கிறது. ஏன்னா கிருபானந்த வாரியாருக்கு பிடித்த தெய்வம் முருகப்பெருமான். அவருக்கு 6 படை வீடு. அந்த 6 படை வீட்டையும் இதயத்தில் வைத்திருந்த ஒருவர் தான் நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று சொன்னால் மருதமல்ல சத்தியமாவும் 6 படையும் சண்முகா, 6 படையும் சண்முகா, என் நெஞ்சுக்குள்ளதான் சண்முகா. தங்கரதம் ஏறி வந்து என்ன எட்டிப்பாறையா சண்முகா, எட்டிப்பாறையா சண்முகா, வந்து தொட்டு செல்லையா சண்முகா. ஆதிசிவன் மேல சத்தியமா, அந்த ஆனமுகம் மேல சத்தியமா, ஆறுமுகம் மேல சத்தியமா, அந்த ஞானப்பழ மேல சத்தியமா, ஒத்த உடம்புல மொத்த உசிரில கூடி இருக்கிற சண்முகா, 6 படையும் சண்முகா, என் நெஞ்சுக்குள்ளதான் சண்முகா. உங்களுக்கு வீடு கட்டணுமா? அருமாமா. வீடு கட்டணுமா நடுவர்களே? வீடு கட்டணுமா? ஆமா, வீடு கட்டணும். லோன் வாங்காதீங்க, முருகப்பெருமானை நோக்கி போங்க. சரி. அவர்கிட்ட 2 லோன் இருக்கு. 2 லோனா? ஒன்று வேலோன், இன்னொன்று மைலோன். இந்த 2 லோன் இருந்தாலே நமக்கு வீடு கிடைச்சிடும். எப்படி? முருகரை பேங்க் மேனேஜர் ஆகிட்டியாமா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊரிலே பேசுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நம்முடைய விஜயதசமி விழா சத்துவாச்சாரியில் எங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா வந்தேன். நான் வர்றதுன்னா ரொம்ப கஷ்டம், அங்கிருந்து 10 மணி நேரம். ஆமா. ஆனா 1 வாரத்துக்கு முன்னாலே நான் கிளம்பிட்டேன். 1 வாரத்துக்கு முன்னே கிளம்பிட்டியாமா? ஏன் தெரியுமா? ஔவையார் மாதிரி நடந்தே வந்தியாமா? அப்படி இல்ல, ஔவையாராவது பரவாயில்ல. முதுமை பருவத்தை கேட்டார் முருகப்பெருமான்ட்ட, கஷ்டம் இல்லாம வரணும்னு. நான் மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லை, பேருந்தா பார்த்து ஏறி வந்தேன். இவ்வளோ லேட் ஆயிட்டு. ஓ ஆமா. அந்த எங்க ஊர்ல ஒரு பையன் நடுவர்களே பைக்ல எழுதி போட்டிருக்கான், மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு பைக்ல எழுதி போட்டிருக்கான். பைக்ல?
அதுல ஒரு பாட்டி வந்து ஏற போச்சு. அவன் சொல்றான் 40 வயசுக்கு உள்ளதான் ஏறணும், நீ தள்ளி போக முடியும். உண்மையிலே சத்துவாச்சாரி வர்றதுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுவும் நம்ம பிரகாசம் ஐயாவை பார்க்கறதுல மிக மகிழ்ச்சி. அதுவும் மன்னிசை பாடல்களே அப்படின்னு பாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த உலகத்துல 2 விஷயங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒன்னு மண்ணுக்கு, இன்னொன்னு பெண்ணுக்கு. ஆமாமா. ஏன் தெரியுமா? ஒரு உயிரை உருவாக்குகின்ற சக்தி மண்ணுக்கும் பெண்ணுக்கும் தான் உண்டு. அதனால் மண்ணையும் பெண்ணையும் நாம வணங்கணும். அதனால மன்னிசை பாடல்களுக்கு கண்டிப்பா நாம வந்து மரியாதை கொடுக்கணும். விஜயதசமி விழாவில் நம்ம வந்து கொல்லு வச்சு கொண்டாடுவோம் இல்லையா நடுவர் அவர்களை? ஆமா. அதுல வந்து 9 படிகள் வைப்பாங்க பொதுவா. ஆமா. ஏன் அதுல வைப்பாங்கன்னா ஒரு அறிவு உயிரிலிருந்து 9 அறிவு உயிர் வரைக்கும் நம்ம கொண்டாடுறதுக்கு. ஒரு படி, முதல் படியில ஒரு அறிவு உயிரை வைப்போம். மரம், செடி, கொடி எல்லாம் வைப்போம் இல்லையா? மனிதன் படிப்படியாக உயர்ந்து இறைநிலையை அடைய முடியும் என்பதற்கு உதாரணமே நம்முடைய விஜயதசமி விழா தான் இல்லையா? நவராத்திரி கொழு அதானே நவராத்திரி விழா. நவராத்திரி விழா. நவராத்திரின்றது என்ன தெரியுமா? அதுலயே வஞ்சனை வச்சிருக்காங்க, பொம்பளைங்க ஆம்பளைங்க. ஏன் அப்படி? வாரியாசாமி தான் சொல்லுவார். பொம்பளைங்களுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, ஆம்பளைக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. அந்த சிவன் ராத்திரியில் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது, சட்னி கூட கிடைக்காது, பட்னி தான் கிடக்கணும். ஆனா 9 நவராத்திரியில 9 நாளும் விதவிதமான உணவுகளை சாப்பிடலாம்னு நம்முடைய அம்பிகை நமக்கு விதித்து இருக்காங்க இல்லையா? 9 நாளும் 9 வகையான உணவுகளை உண்ணலாம். 9 படி வைக்கணும். படிப்படியாக நம்ம முன்னேறணும். அதனால தான் வீட்டுல முதல்ல வாழ்க்கையை படிக்கணும், அடுத்து படித்ததன் படி நடக்கணும். அடுத்து என்ன வச்சிருக்காங்க? அப்புறம் என்ன? கூடம். கூடி வாழணும் என்கிற பண்பாட்டை வீடு கற்றுத்தருகிறது. அதுலயும் முதல்ல படிதான். பாரதாசன் என்ன சொல்லியிருக்காரு? படித்தால் முன்னேறலாம் இருக்கார். என்ன படிக்கணும்? நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலைப்படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்பட படி, கற்பவை கற்றபடி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதான் வாழ்வதப்படின்னு பாரதிதாசன் கேட்டார்ல, அந்த படிதான் நவராத்திரி படி. அது அருமையா மன்னிசை பாடல்ல அருமையா கொடுத்தாங்க பாருங்க. தன்னன்னாதீனம் 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 தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் 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 தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே. செந்தில் வடி வேலவாரை சிந்து கவி பாட, நல்ல சங்கதிகள் போட, முன்பு செய்த வினை ஓட, தங்க முகம் தங்க வள்ளி குஞ்சரங்கள் பாட, தன்னன்னாதீனம் 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 தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் 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 தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே. ஒன்னாம்படி எடுத்து ஒரு ஓரமா வசந்த பூவா, பத்திரகாளியா கருப்பசாமி, பத்தவதேவியா மல்லவசாமியா, முன்னோரை என பேச்சியத்தான் மாரியம்மனா சித்திர கோபுரம் கட்டவே, ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தா வாராள மூந்தோலைக்கு, ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தா வாராள மூந்தோலைக்கு, தன்னன்னாதீனம் 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 தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் 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 தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே. ஆக நம்முடைய நவராத்திரி விழாவை கொண்டாடணும்னா கூட முதல்ல மன்னிசை தான் நமக்கு கை கொடுக்கிறது என்று சொன்னால், மெல்லிசை எங்க பாடலாம்? மெல்லிசை தூங்கும் போது பாடலாம். ஆமா, தூங்கும் போது பாடலாம் இல்லையா? தூங்கும் போது பாடலாம், ரெஸ்ட் ரூம்ல பாடலாம். ரெஸ்ட் ரூம்னா அதுக்கு தான் வச்சிருக்காங்க. ஆமா, பாத்ரூம் பாட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க பாடக்கூடியது அந்த மெல்லிசை. ஆனா நம்ம உற்சாகமா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கெல்லாம் தேவைப்படுறது நம்முடைய மன்னிசை பாட்டுக்கு என்ன இன்னொரு பேர் இருக்கு, நாட்டுப்புற பாட்டு, தெம்மாங்கு பாட்டுன்னு ஒரு பேர் இருக்கு. தெம்மாங்கு பாட்டுக்கு ஏன் தெம்மாங்கு பாட்டுன்னு பேர்ரா? தேன் மாங்கு, தேன் மாதிரி இனிக்கிற பாடல்கள். தேன் தானும் கெடாது, மற்றவரையும் கெடுக்காது. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் தெம்மாங்கு பாடல்கள் நடுவர்களே. அதுல நீங்க சொன்னீங்கல்ல, முதல்ல ஆரம்பிக்கும் போது தன்னானே நானே ஆரம்பிக்கும். தன்னானே தானே ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் இருக்கா? தன்னை நினை முதல்ல,
பிறகு அடுத்தவனையும் நினை. பிரகாசம் ஐயா மாதிரி அடுத்தவரையும் மகிழ்ச்சிப்படுத்து, உன்னையும் மகிழ்ச்சிப்படுத்து என்பதுதான் பேர். அதுல ஒரு உதாரணம் சொல்றேன். தன்னானே தானனே தன்னே நன்னே தானனே தானானே நானனே தன்னே நன்னே தானனே தன்னானே தானனே தன்னே நன்னே தானனே தானனே நானனே தன்னே நன்னே தானனே. எல்லோரும் கோயில எண்ணெய் ஊத்தி விளக்கெரியும், கங்கை அம்மன் கோயிலில பச்சை தண்ணி நின்னெறியும். தன்னானே தானனே தன்னே நன்னே தானனே தானானே தானனே தன்னே நன்னே தானனே. முதல்ல ஆரம்பத்துல சங்கர் கணேஷ் இசையிலிருந்து ஜிவி மகாதேவன் இசையிலிருந்து இன்றைக்குள்ள தேவா இசை, அனிருத் இசை வரைக்கும் இன்னைக்கு தெம்மாங்கு பாடல்கள் தான் மக்கள் மனதை ஈர்க்கிறது அப்படின்னு பேசுனாங்க ரெண்டு பேர். அங்க ரெண்டு பேர் எதுக்கு வந்திருக்காங்க? என் தங்கச்சி வந்த உடனே இந்த சேலை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்ன சூப்பரா இருக்குமா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லாதீங்க. ஏம்மா வீட்டுக்கு தெரியாம எடுத்தியான்னு. நான் எடுத்தது கடைக்காரங்களுக்கே தெரியாது அப்படின்னுச்சு. அப்படி எடுக்கிற புடவை தானே உன்னதெல்லாம். சரி சரி. என் தம்பியை சொல்லவே வேண்டாம். விருந்தோம்பல் பண்பாடுன்னா மதன் தாங்க. கைத்தட்டல் கொடுங்க மதனுக்கு. அப்படியா? ஆமா, விருந்தோம்பல். வீட்டுக்கு போன உடனே டீ போட்டு எடுத்துட்டு வந்தான். பரவாயில்லையே. நான் தெரியாம கேட்டேன், தம்பி டீ மட்டும் தானா, கடிக்க ஒண்ணும் இல்லையா? சரி கொஞ்சம் இருங்கக்கான்னு சொல்லிக்கிட்டு நாயை கூட்டிட்டு வந்தான் கடிக்கிறதுக்கு. நான் வடை ஏதாவது கொண்டு வருவான்னு பார்த்தா கடிக்கிறதுக்கு நாயை கொண்டு வந்த தம்பி. அவங்க ரெண்டு பேரும் மெல்லிசையில டூயட் பாடுறதுக்கு இருக்காங்க. ஆனா நான் சொன்னோம்ல, பஸ் பயணத்துல எல்லாம் நமக்கு சொகுசா பயணம் செய்யறதுக்கு சொகுசு பேருந்துன்னு ஏன் பேர் வச்சாங்க? எல்லா பேருந்துகளும் சொகுசு பேருந்துகள் அல்ல. இசைஞானி இளையராஜா பாடல் ஒலிக்கின்ற எல்லா பேருந்துகளும் சொகுசு பேருந்துகள் தான். ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. அதை கேட்க வைத்தவர் தான் நம்முடைய இசைஞானி என்றால், அந்த இசைஞானி பாடல்கள் தான் முதல்ல கிராமத்திலிருந்து எடுத்து விடப்பட்ட பாடல்கள். நடுவர் அவர்களே, ஒரு ஆட்டோல அருமையா எழுதி போட்டிருந்து, நம்ம லாங் டிரைவ் போனோம்னா பென் டிரைவ் கொண்டு போகணும். பென் டிரைவ் கொண்டு போகணும். அந்த பென் டிரைவ்ல தெம்மாங்கு பாட்டா இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அதுல ஒரு ஆட்டோல எழுதி போட்டிருக்காங்க, வாழ்க்கைக்கு துணையாக இறைவன் வருவான், எனக்கு வழித்துணையாக இளையராஜா வருவார் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. இவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? அப்போ புவியீர்ப்பு விசை என்று ஒன்று ஏற்கனவே இருந்தது. அது நியூட்டன் வருகைக்கு பிறகுதான் நமக்கு தெரிந்தது. அமெரிக்கா என்று ஒன்று ஏற்கனவே இருந்தது. கொலம்பஸ் வருகைக்கு பிறகுதான் நமக்கு தெரிந்தது. மின்சாரம் என்று ஒன்று ஏற்கனவே இருந்தது. அது எடிசன் வருகைக்கு பிறகுதான் நமக்கு தெரிந்தது. தமிழுக்கென்று ஒரு மனம் இருந்தது. அது கவியரசு கண்ணதாசன் பாடல் எழுதிய பிறகுதான் நமக்கு தெரிந்தது. அதுபோலத்தான் கிராமத்திற்கென்று ஒரு மனம் இருந்தது. அது இசைஞானி இளையராஜா இசையமைத்த பிறகுதான் தெரிந்தது. எவ்வளவு அருமையான தெம்மாங்கு பாட்டை அவர் கிராமத்திலிருந்து வந்தவர் பார்த்தீங்களா? அம்மன் கோயில் கீழக்காலே, அந்த வயல் மேற்காலே, நம்ம ஊரு நடுவாலே நிற்குதடி, அடியே நாட்டு சனம் நம்ம கண்டு சொக்குதடி, நாட்டு சனம் நம்ம கண்டு சொக்குதடி. தூக்கணாங் குருவி எல்லாம் தான் எறிஞ்ச பாசையிலே, தூக்கணாங் குருவி எல்லாம் தான் எறிஞ்ச பாசையிலே, மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே, மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே, படைய திறந்து விட்டா மழை தண்ணி நிரம்பி வரும், வானம் காத்திருக்கு மஞ்சகாணி நிரண்டிருக்கு, அம்மன் கோயில் கீழக்காலே, இப்படி கொடுத்தாரு கிராமத்து இசைய. ஆனா மெல்லிசையில இன்னைக்கு பாட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா மாறி போச்சு. ரொம்ப மோசமா போச்சுமா. ஆமா நடுவர்களே, இப்பவும் இசைஞானி இளையராஜா 80 வயசுல ஒரு பாட்டு கொடுத்திருக்காரு. இப்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பாட்டு பிடிக்கும்? என்ன ரைம்ஸ் பிடிக்கும்? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு,
இது என்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். உங்க மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இன்னொரு பாட்டு பிடிக்கும். இன்னமும் ரைம்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன். காத்து மேல காத்து கீழே காத்து லெஃப்ட்ல காத்து சைடுல காத்து மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்தடி சைடுல பார்த்தா குப்பமேடுமா. இப்படிப்பட்ட பாடல்களும் நிறைய வந்திருக்கு. ஆனா இசைஞானி இப்போ ஒரு பாட்டு இசையமைச்சிருக்கார். என்னதான் வீட்டுல ரோஜா இருந்தாலும் காட்டு மல்லிக்கு ஒரு மகிமை, ஒரு மனம் உண்டு. ஆமா, வீட்டு மல்லியை விட காட்டு மல்லிக்கு ஒரு மகிமை இருக்குல்ல. அது அருமையா பாட்டுல சொன்னார். வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மணக்குது வாசத்தில என்னோட கலக்குது நேசத்தில வழி நெடுக காட்டு மல்லி. இதெல்லாம் மண்ணின் பாட்டு தான்மா. இதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொன்னதுக்காக மகிழ்ச்சி. இது மண்ணிசை பாட்டு தான். நீங்க உடனே மென்மையா போனனால மெல்லிசை பாட்டு அப்படின்னு நினைச்சிட கூடாது. காதல தெம்மாங்கு பாட்டுல கிராமத்துல உள்ள காதல் தானங்க நல்ல காதல். பட்டணத்து காதல் எல்லாம் பாதியிலே முடியுதப்பா. பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான வயசுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பின்னாடியே போவான் பொண்ணுங்க பின்னாடி. ஆமா, போகும்போது அந்த பிள்ளை ரொம்ப கோவப்படும். இங்க பாரு என் பின்னாடி வராத சொல்லும். கிராமத்து பொண்ணு சொல்லும். ஏன் கேட்பான், உன் பின்னாடி எங்க அக்கா வந்துட்டு இருக்கான். அவன் சொல்லுவான், நீ கவலைப்படாத, உங்க அக்கா பின்னாடி எங்க அண்ணன் வந்துட்டு இருக்கான், நீ கவலைப்படாத அப்படிமா. குடும்பமே பின்னாடி போற குடும்பம். ஆமா நல்லவர்களே. ஆனா அந்த கிராமத்துலமா இந்த பொண்ணு அப்பனுக்கு கஞ்சி எடுத்துட்டு போவான். ஆமா, இவன் என்ன பண்ணுவான், குறுக்குல போய் நிற்பான். மாமா மகளுக்கு ஒரு உரிமை உண்டு, யாரும் பார்த்தா கூட திட்ட மாட்டாங்க. இவன் போயிட்டு முன்னாடி நிற்பான். ஹேய் எங்கே போகிற, இந்த பாரு நான் அப்பனுக்கு கஞ்சி எடுத்துகிட்டு போகிறேன், என்னை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு அவள் சொல்லுவா. ஹேய் என்னடி நான் தொந்தரவு பண்ணி கிட்ட வருவான். அப்போ அவள் சொல்லுவா, நாளைக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் டவுனுக்கு ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்க. 10 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ நான் இல்லாதப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசுகிறான்னு பார்க்குறியா அப்படின்னு இவளே சொல்லிடுவான். அவனுக்கு அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் அவன் என்ன மாதிரி ஒரு அப்பாவி. இவன் சொன்ன பிறகு தான் உஷாராயிடுவான். இந்த மாதிரி கிராமத்தில் நடக்குமா? அதாவது ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், பூங்கா எங்கும் காதலர்கள் கூட்டம், ஒருவர் கூட காதலிக்கவில்லை. அடடா, எவ்வளவு மோசமான காதல்லாம் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் எங்க ஊர்ல ஒரு சொன்னாலாம், அவன் எழுதி வச்சிருக்கான், ஒரு கவிதை சொல் என்றால். கவிதை சொல் என்றால் இவன் கவிதை தானே சொல்லணும். இவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா, ஒரு கவிதை சொல் என்றால் அவள் பெயர் சொன்னேன். நீ தாண்டி கவிதைலாம். ஒரு கவிதை சொல் என்றால் அவள் பெயர் சொன்னேன், அவள் முகத்தில் வெட்கம் வந்தது. இன்னொரு கவிதை சொல் என்றால் அவள் தங்கையின் பெயர் சொன்னேன், என் மூக்கில் ரத்தம் வந்தது. இப்பெல்லாம் ஷார்ட்டா சொல்றாங்க, சச்சு நீ என் காதல் சுச்சு. அடடா, உன் பெயரை பச்சை குத்த போனேன், வலிக்கும் என்று வந்து விட்டேன், எனக்கல்ல உன் பெயருக்கு. எல்லோரும் என்னை கடந்து சென்றார்கள், நீ மட்டும் தான் என்னை கடத்தி சென்றாய். பின்னாடி போவான். அன்னைக்குள்ள பாட்டு டிகேஎஸ் பாடியிருப்பார் பாருங்க, சங்கர் கணேஷ் இசை நடுவர்களே. நீ முன்னால போனா நான் பின்னால வாரே, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு சனந்த புள்ள கண்ணம்மா, நான் தாண்டி உன் புருஷே பொன்னம்மா, என்னடி முனி அம்மா உன் கண்ணில மையி, அது வச்ச மையி இது நான் வச்ச மையி, முன்னால போனா நான் பின்னால வாரே. குற்றால அருவியில குளிச்சாலும் அடங்காது, குற்றால அருவியிலே குளிச்சாலும் அடங்காது, அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்மா, நீ அருகில் வந்தா ஜிலு ஜிலுக்கும் பொன்னம்மா, என்னடி முனி அம்மா உன் கண்ணில மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, பச்சரிசி பல்லழகி பால் போல சொல்லழகி, பச்சரிசி பல்லழகி பால் போல சொல்லழகி, சின்ன இடையழகி கண்ணம்மா, நீ சிரிச்சாலே முத்துதிரும் பொன்னம்மா, என்னடி முனி அம்மா உன் கண்ணில மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே. இப்படிப்பட்ட பாட்டை தான் ஒரு உற்சாகம் தரும் இல்லையா நடுவர்களே. நடிச்சிட்டீங்களா? பெண்ணின் காதலுக்கும் ஆணின் காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பெண்ணின் காதலுக்கும் ஆணின் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமா. எப்படி? பெண்ணின் காதல் பூவில் பனித்துளி மாதிரி அழகானது, ஒரு ஆணின் காதல் வேரில்
மழைத்துளி மாதிரி ஆழமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஒரு பெண்ணே சொல்லும்போது மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? சாதாரண காதல் இல்லைங்க. பிடித்தவரை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பிடித்ததெல்லாம் இழப்பதுதான் ஒரு நல்ல காதல் அப்படின்னா இல்லையா? அருமை அருமை அருமை. பிடித்தவரை நாம இழந்துடக் கூடாதுங்கிறதுக்காக. ஆனா இன்னைக்குள்ள காதல் வலியே போய் வலியை வாங்குவது அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். வலிய போய் வலிய வாங்கிட்டு வர்றது. ஒருதலை காதல், இருதலை காதல், மறுதலை காதல், தருதலை காதல், தற்கொலை காதல், மூச்சு காதல், பீச்சு காதல், விளக்கண்ண காதல். பேசாமல் காதலித்தால் அது இதயம், சைக்கிள் செயினோடு காதலித்தால் அது உதயம், சின்னத்தம்பி காதலித்தால் சாது, சித்தப்பிரமை பிடித்தவன் காதலித்தால் சேது, அம்பியை காதலித்தால் அந்நியன், மாமியை காதலித்தால் சாமி, அப்பாவின் அனுமதியோடு காதலித்தால் காதலுக்கு மரியாதை, அப்பாவே காதலித்தால் முதல் மரியாதை. வெட்டி வேறு வாசம் வெடலப்புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் வெடலப்புள்ள நேசம், பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கு வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுங்கோ மானே, வெட்டி வேறு வாசம் வெடலப்புள்ள நேசம். காதலை சொல்லும் போது கூட வேறு பயிருன்னு சொல்றது எவ்வளவு நல்லது. அழகா சொன்னாங்க நடுவர். பயிர் வாடினால் நீர் விடுவேன், நீ வாடினால் உயிர் விடுவேன் ஒரு கவிஞன் சொன்னான். தேக்கு மரமாட்டம் தெளிவாக இருந்தவன முருங்க மரமாட்டம் முறிச்சி போட்டு போனவள, பாக்கு மரமாட்டம் உயர்வாக இருந்தவன நாண புல்லாட்டம் நாளாக வளச்சவள, என் உசிர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன், ஒஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உசுரோட 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 வாழுறேன். புளிப்பா புளியங்க இவ போடவ கட்டின வெள்ளரிக்கா, புளிப்பா புளியங்க இவ போடவ கட்டின வெள்ளரிக்கா, பார்த்தா பாவங்க இவ பார்வையில போசாக்கா, சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா, ஆத்தா பெத்தெடுத்த அழகான சாதிக்கா. ஒரே ஒரு பாட்டு சொல்லிட்டு முடிச்சிடறேன். இவர் வாலிக்குரிய பாட்டு தான். ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா, மனைவி கணவனுக்கு இதயத்தை அடையணும்னா என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்? வயிறு வழியா போகணும். ஓ, நல்ல சமைச்சு போடணும். அதுதான் நல்ல சமைச்சு போட்டாதான் அந்த மனைவிக்கு மரியாதை இருக்கு இல்லையா? அது என்ன வயித்தால போகணுமா? என்ன சொன்ன? வயிறு வழியா போகணும். வயிறு இதயத்தை அடையிறதுக்கு வயிறு வழியா போகணும்னு சொன்னேன். சரி சரி சரி. இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாது. பெண் பார்க்க வரும்போதே அப்பா சொல்லிடுறாரு, என் பிள்ளைக்கு சமைக்க தெரியாது, கொஞ்சம் சமாளிச்சுக்கிடுங்க. மாப்பிள்ளைக்கு அப்பா சொல்றாரு, என் பிள்ளைக்கும் சம்பாதிக்க தெரியாது, நீங்களும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிடுங்க. என்னெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க, டீ போட தெரியுமா? டீ. நான் உடனே கேட்டேன், கேபிட்டல் டீயா ஸ்மால் டீயான்னு கேட்டேன். சரி.